Namaste. You might have heard of this story of two shoe salesmen, Bata salesmen, for example. They are sent to a remote territory in Africa to market shoes. And one guy comes back totally upset and unhappy. ஏண்டா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், they're all tribals there. Nobody wears shoes. They walk only barefoot. அப்படின்னு, there is no existing market for selling shoes. Why did you even post me there? அப்படின்னு வருத்தத்தோடு வரான். அதே இடத்துக்கு போன இன்னொரு சேல்ஸ்மேன், he comes back jubilant and says, when are you sending me the consignment? When are you adding a few more team members? The territory is amazing. It's virgin territory. Nobody wears shoes yet. எல்லாரையும் வளைச்சு போட்டுடலாம், அனுப்புங்க, கூட்ஸ் அனுப்புங்க அப்படின்னு this guy comes. You must have heard of this story. It comes back to the same word we have seen multiple times in this series: mindset. Are you in a locked mindset? இது பூட்டு போட்டாச்சு, அவ்வளவுதான், இதுதான் என்னுடைய லிமிட், இதுக்கு மேலே அதை பெருசு பண்ண முடியாது, எனக்கு கொடுத்து வச்சது அதுதான். Is that your approach? Or இப்போ விதையாக இருக்கேன், கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் உரமும் கொஞ்சம் வெளிச்சமும் கொடுத்தா அது செடியாக மாறி, செடி மரமாக மாறி, மரத்துலேருந்து காயும் பழமும் வரும். That is the growth mindset. We have seen this multiple times. இப்படி ஒரு புஸ்தகம் இருக்குது, டேனியல் சுஸ்கிண்ட் அப்படின்னு ஒருத்தர் உலகம் எதை நோக்கி போயின்னு இருக்கு, ரோபாட்ஸ் எல்லாம் மனுஷங்களோட வேலைக்கு காம்படிஷனாக வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், பயப்படாதீங்க, இப்படியும் ஆகலாம் அப்படின்னு he creates a visualization of a world without work. சம்பாதிக்கலாம், வேலைக்கு கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஆல்டர்னேட்டிவ் தியரியை கொடுக்குறார். அதில் முக்கியமாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய ஸ்கோப், இந்த ஸ்கோப்புக்கு போட்டியாக ரோபாட்ஸ் வந்துடுதுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படாதீங்க. we can expand the scope itself. There can be more interesting work that can be done. The pie can get bigger அப்படிங்கிறார். Not only bigger, he also says it can become different. Ingredients can change. Different kinds of work can start manifesting themselves. So, in a world without work, human beings do still have a chance to thrive. அப்படின்னு ஒரு தியரியை முன்வைக்கிறார். Take this example. ஒரு சாம்பிள் சினாரியோ ஒன்று கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் you kick up your heels and you want to settle down for an enjoyable evening to watch something on Netflix. பாப்கார்ன் வச்சுருக்கீங்களோ அல்லது பிட்ஸா வச்சுருக்கீங்களோ, ஏதோ சாப்பிடவும் ரெடி பண்ணிட்டீங்க. ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கீங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு டிவி ரூமுக்கு வந்துட்டு செட்டில் பண்ணிட்டீங்க. அப்படின்னு பெல் அடிக்குது. போய் பார்த்தா இன்னொரு 2 பேர் வந்திருக்காங்க. What are you going to do? You have cooked for this many people. What are you going to do now? இந்த கேள்வியை தான் கை கவாசாக்கி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஆத்தர், எவாஞ்சலிஸ்ட், one of the early Apple employees, talks about in his book called Enchantment. எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, எப்படி பர்சுவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த புஸ்தகம். அதில் he talks about 2 kinds of people. மக்கள் 2 வகைப்படும்.
முதல் வகை என்ன தெரியுமா? இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீன் நடக்கும்போது முதல் வகை வந்து ஈட்டர்ஸ், இரண்டாவது வகை பேக்கர்ஸ். அது என்னது? ஈட்டர், பேக்கர். ஸோ what does the eater do? The eater has this pumpkin pie that he is going to or she is going to distribute among the family members. Okay, அடிச்சிருக்கு. என்ன பண்ண போகிறாங்க? ஓகேப்பா, நோ ப்ராப்ளம், நாங்களாம் ஈட்டர்ஸ், நீ வா, 5 பேராக டிவைட் பண்ணலான் இருந்தேன், நோ ப்ராப்ளம், 7 பேராக டிவைட் பண்ணிக்கிறேன். I will have the same pie. I'll make my slice smaller. You must have guessed by now what the baker does. What does the baker do? இன்னும் 2 பேர் வந்தீங்கன்னா, வா, ஒரு கை உதவியாக இருக்கும், வா, come to the kitchen. Let's bake a larger pie. In fact, let's add some cashew to it. Let's add some more. And each of us will get to eat more than even what I had in mind originally. நான் முதல்ல எவ்வளோ சாப்பிடணும்னு நினச்சதை விட நீ வந்ததுனால கேஷ்யூ எல்லாம் போட்டு நீயும் சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன், வா நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம். தட் இஸ் த பேக்கர் மென்டாலிட்டி. ஒரு லிமிட்டட் மைண்ட் செட்லேருந்து ஒரு க்ரோத் மைண்ட் செட் போகிறதுக்கு திஸ் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். இப்போ புரிஞ்சுதா? இந்த ஒரு ஃபன்னியாக பேர் வச்சுருந்தேனே, 3.1415 காரணங்கள்னு. பேசிக்லி பை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருந்தேன், நம்பர் பை மேத்தமேட்டிக்ஸில். ஸோ there were so many ways not to sell, not to market. You have to evangelize. ஒரு ப்ராடக்டை செல் பண்ணலாம், ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம், ஒரு கஸ்டமர் கம்யூனிட்டி கிட்ட மார்க்கெட் பண்ணலாம். இதை வாங்குங்கள், வேறு எதையும் வாங்காதீர்கள்னு அர்த்தம் இதை சொன்னீங்கன்னா, இதை வாங்குங்கள் அப்படின்னு. எவாஞ்சலைஸ்னா என்ன? இப்படி ஒரு லெவலில் இருக்கீங்களே எல்லாரும், இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட், ஒரு புது டொமைன், ஒரு புது அப்ரோச் வந்திருக்கு, அதை பற்றி தெரியுமா? அதை பற்றி புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு நீங்கள் எடுங்க. இந்த பிராண்டை வாங்குன்னு நான் சொல்ல. ஐ வாண்ட் டு டெல் யூ அபவுட் ஹவு த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. அப்படிங்கிறது த எவாஞ்சலைசிங் அப்ரோச். டு மேக் த கஸ்டமர் see the possibilities, இன்னும் என்னெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறத பார்க்க வைக்கிறது. எனக்கு 1996 பீட்சா கார்னர் சென்னைக்கு அப்போ தான் முதல்ல வந்தது. சம் ஆஃப் யூ மே ஈவன் ரிமெம்பர். அடையார் அப்படிங்கிற அந்த அடையார் சிக்னல் கிட்ட பீட்சா கார்னர் அப்படின்னு ஒரு புது பில்டிங் வந்தது. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு மனசில் ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம், அது உள்ள ஒரு ஏரோப்ளேன் தெரியறதா? அந்த ஏரோப்ளேன், ஒரு ஏபிள் see it? See that? ஒரு ஏரோப்ளேன் கிராஷ் ஆகிற மாதிரி ஒரு பில்டிங் 1996 பண்ணிட்டாங்க. ஒசாமா பின் லாடன் நம்ம 2001 அட்டாக்ஸ்க்கெல்லாம் முன்னாடி. அவ்வளோ ஃபேமஸ் லேண்ட்மார்க் அது. பிட்ஸாங்கிறது இட் வாசன்ட் ஈவன் நோன் ஆஸ் சம்திங் தட் கேன் பி ஹேட் ஃபார் லன்ச் ஆர் டின்னர். அண்ட் அந்த சிஇஓ ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் இன் அ லோக்கல் மேகசின். He kept talking about the advantages of pizza, the health benefits, the various toppings that can be put on it. Pizza cornerங்கிற வார்த்தையை ஒரு தடவை உபயோகிக்கல. அப்புறம் எங்களுக்கு புரிய வந்தது. We understood that he was not selling his brand of pizza against a Pizza Hut or a Domino's, because they were not big competitors. The biggest competitor to this pizza was this dosa. சென்னை மக்களை தோசையிலிருந்து இழுத்து, தோசைக்கு பதிலாக நீ பிட்சா டபுள் மடங்கு விலையை கொடுத்து சீஸ் எல்லாம் போட்டு, இண்டியன்ஸ் எவனும் சாப்பிடாத பீட்சாவை நீ சாப்பிட கற்றுக்கோ அப்படிங்கிற எவாஞ்சலைசேஷன் தான் அவனுக்கு முக்கியம்.
பிட்சா கார்னர் மட்டுமா பெனிஃபிட் ஆச்சு அந்த மாதிரி அவன் எவாஞ்சலைஸ் பண்ணதுனால? பிட்சா கார்னர், பாப்பா ஜான்ஸ், லோக்கல் சரவணபவன் பீட்சா எல்லாரும் உயர்ந்தார்கள். திஸ் இஸ் த growth mindset. ஒரு ஃபேமஸ் கொட்டேஷனே இருக்கு, ரைசிங் டைட் ஃப்ளோட்ஸ் ஆல் போட்ஸ். எனக்கு மட்டும் உயரணும் அப்படின்னு நீ உள்ள இந்த டைடு வர ஆரம்பிச்சப்பறம் உன் ஷிப் மட்டும் உயரணும்னு நினைக்கிறது எவ்வளோ முட்டாள்தனம். When your community of sellers, when your community of product makers, all of them benefit. Yes, you can benefit more, some can benefit less, but ஒரு பெரிய கப்பல் உயரும் போது ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன குழந்தை விட்ட பேப்பர் கப்பலும் சேர்ந்து அதே அளவுக்கு உயரும். ஏன்னா அதுதான் the law of nature. அப்படிங்கும்போது that gives a level playing field for each of you to perform, to outperform and to wow the audience. So உங்களுடைய மார்க்கெட்டிங் மெசேஜில் இதை யோசிங்க. Are you doing something at least to float all boats rather than just float your boat, which is probably impossible? Thank you.